பல்வேறு இடங்களில் செயின் பறிப்பு, செல்போன் பறிப்பு, இருசக்கர வாகனம் திருட்டு, உண்டியல் உடைப்பு என பல்வேறு திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டு வந்த நபர் கைது. 10க்கும் மேற்பட்ட காவல் நிலையங்களில் தனிப்படை அமைத்து தேடி வந்த குற்றவாளி செம்மஞ்சேரி குற்றப்பிரிவு போலீசாரிடம் சிக்கினார். சென்னை சோழிங்கநல்லூர் கிராம நெடுஞ்சாலை பகுதியை சேர்ந்தவர் சந்தனம் மாரி. சென்னை சோழிங்கநல்லூர் கிராம நெடுஞ்சாலை பகுதியை சேர்ந்தவர் சந்தனம் மாரி. இவருக்கு வயது 37. இவரது இருசக்கர வாகனம் கடந்த 20ஆம் தேதி அன்று இரவு வீட்டிற்கு வெளியே நிறுத்திவிட்டு அடுத்த நாள் காலை காணாமல் போனது கண்டு அதிர்ச்சி அடைந்தார். பின்னர் இது குறித்து செம்மஞ்சேரி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் அருகில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து தேடி வந்தனர். இருசக்கர வாகனத்தை திருடி சென்றது வெட்டுவாங்கேணியை சேர்ந்த அஜித்குமார். இவருக்கு வயது 20 என தெரிய வந்தது. இவரை கண்ணகி நகர், நீலாங்கரை, காணத்தூர், பள்ளிக்கரணை போன்ற 10க்கும் மேற்பட்ட காவல் நிலையம் எல்லைக்குட்பட்ட பகுதியில் தொடர்ந்து திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டு வந்ததும் இவரை 10க்கும் மேற்பட்ட காவல் நிலையத்தில் தனிப்படை அமைத்து கடந்த 3 மாதங்களாக தேடி வருவது தெரிய வந்தது. பின்னர் இவரை உடனடியாக பிடிப்பதற்கு செம்மஞ்சேரி உதவி ஆணையர் வெங்கடேசன் தலைமையில் ஆய்வாளர் சித்ரா, உதவி ஆய்வாளர் சுரேஷ், சந்தோஷ் மற்றும் 3 காவலர்கள் என 6 பேர் கொண்ட தனிப்படை குழு அமைத்து பல்வேறு இடங்களில் கண்காணிப்பு கேமராக்களை ஆய்வு செய்து தேடி வந்த நிலையில் குற்றவாளி OMR சாலை அருகில் பிடிபட்டார். அவரை கைது செய்த போலீசார் காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரித்தனர். விசாரணையில் அஜித்குமார் 13 வயது முதலே தொடர் திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டு வருவதும் இதுவரை 17 திருட்டு வழக்குகளில் ஈடுபட்டுள்ளதும் தெரியவந்துள்ளது. அவர் மீது இருசக்கர வாகனம், பேட்டரி, கோவில் உண்டியல் உடைத்து திருட்டு, செல்போன் மற்றும் செயின் பறிப்பு உள்ளிட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளது. கடந்த 3 மாதங்களாக இதுவரை கண்ணகி நகர், செம்மஞ்சேரி, நீலாங்கரை, காணத்தூர் போன்ற 10க்கும் மேற்பட்ட காவல் நிலையங்களில் இவரை தேடி வந்த நிலையில் நேற்றைய தினம் செம்மஞ்சேரி போலீசாரிடம் சிக்கியுள்ளார். விசாரணைக்கு பின் அவரிடம் இருந்த 4 இருசக்கர வாகனம் மற்றும் உண்டியலில் திருடப்பட்ட பணத்தை பறிமுதல் செய்தனர். பின்னர் சோழிங்கநல்லூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்.